எஸ்ஐஆர் வரப்போகுது அப்படின்னோடனே நம்ம ஊரில் அதை எதிர்க்கிறது திமுக மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் இன்னொருத்தர் லைனில் இருக்கிறாரு. இப்போ அவர் பேசுகிறதெல்லாம் டக்குன்னு கேட்கும்போது என்னப்பா திமுக சொல்கிறதெல்லாம் இவரும் சொல்லிக்கிட்டே இருக்காரு, கூடவே திமுக மேலேயும் குற்றச்சாட்டு சொல்கிறாரு, என்னையா இவர் அப்படின்ற மாதிரி தோணும். அந்த மாதிரி கிட்டத்தட்ட திமுக மாதிரி வந்து திமுகவுக்கு எதிராக இருக்கார் அப்படி ஒருத்தர். அவர் இப்போ சொல்லியிருக்கிறது என்னென்னா அவங்களுக்கு எதிராக சதி செயல் வந்து தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. யார் இவர்? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பிரஸ் மீட் குத்தாரா? நோ. எதுவும் மேடையில் பேசினாரா? நோ. வீட்டில் வீடியோ எடுத்து வெளியே விட்டுக்கிறார், வேறு ஒன்றும் கிடையாது. அது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அறிக்கை விடுறதுக்கு பதிலாக வீடியோவை விட்டால் எல்லோரும் பார்த்துருவாங்க, சோஷியல் மீடியாவில் அப்படி ரீல்ஸ்லாம் போடுவாங்க அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்துக்காக அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கலாம். சரி, ரைட்டு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் பற்றி எவ்வளோ முக்கியத்துவமான மேட்ரு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பெரிய வீடியோ நான். அதில் முக்கியமாக திமுக மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தாவேகாவினருக்கு மட்டும் அந்த ஃபார்ம் இருக்குல்ல, இந்த எஸ்ஐஆருக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க, அதை ஃபில் பண்ணி நம்ம சப்மிட் பண்ணோம். அந்த ஃபார்மை வந்து வேணும்னே தாவேகாவினருக்கு மட்டும் அவங்களுக்கு கொடுக்காம அவங்கள வந்து வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிறதுக்கு ஒரு சதிச்செயல் நடந்துட்டு இருக்கான். அதுக்கு காரணம் இங்கே இருக்கிற ஆளுங்கட்சி தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை மறைமுகமாக முன்வைத்திருக்கிறார் விஜய் அவர்கள். இப்போ புதுசாக சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. அது என்னென்னா முக்கியமாக நம்மளுடைய டிவிகே தோழர்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது, கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற சில கம்ப்ளைண்ட்ஸ். இது யார் பண்ணுறாங்க அப்படின்றது நான் தான் சொல்லி தெரிய வேணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை உங்களுக்கு. இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் அவங்களுக்கு கைப்பாவையாக இருக்கக்கூடிய சில பேர் வந்து இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் மைடியர் வர்ச்சுவல் வாரியர்ஸ், இதை வந்து சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. இது எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகணும். இதில் ரொம்ப உறுதியாக இருங்க. அதையும் மீறி உங்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்கலன்னா இருக்கவே இருக்கும் ஆன்லைன். தேர்தல் ஆணையம் அந்த வெப்சைட்டில் போய் அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணலாம். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, தெரிஞ்சவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு, பழகினவங்களுக்கு, பழகாதவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் தயவு செஞ்சு கொடுங்க. அதுக்கடுத்தது இன்னொருத்தவங்களுக்கும் ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு. ஜென்சின்னா இப்போ இருக்கிற புது வாக்காளர்கள் வருவாங்களே, ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், அவங்க தான் ஜென்சி. ஸோ அந்த 90s கிட்ஸ்லாம் இருக்காங்களா, 90s கிட்ஸு 2K கிட்ஸு அடுத்து வந்தவங்க, அடுத்து தான் ஜென்சி வந்துருக்கிறாங்க. ஸோ இந்த ஜென்சிக்கு வந்து அவர் வார்னிங் கொடுத்துருக்காரு. என்னென்னா நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், உங்களுடைய பவர் என்னன்னு சொல்லிட்டு எல்லா கட்சிக்காரங்களுக்கும் தெரியும். அதனாலேயே உங்களை முடக்கிறதுக்கு, உங்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்காமல் தவிர்க்கிறதுக்கு நிறைய வேலைகள் நடக்கும். ஸோ பி கேர்ஃபுல் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வார்னிங்கை போட்டிருக்காரு. இது என்னென்னா ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸை ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் சேர்க்காமல் எந்த அளவுக்கு எலெக்ஷன் கமிஷன் வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலி இட்ஸ் நாட் லைக். இது என்னென்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா எல்லா ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸும் தாவேகாவுக்கு ஓட்டு போட போகிறாங்க, அதனால் தாவேகாவுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸையும் தடுக்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஜனரஞ்சகமான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அரசியல் புரிதல் ஒவ்வொரு குழந்தைக்கும் மாறுபடும். ஸோ ஃபஸ்ட்டு தடவை ஓட்டு போடுறவங்க கூட எந்தெந்த ஓட்டு போடுறாங்க அப்படின்றது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு கிளாரிட்டியே கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம எந்த ஒரு முடிவுக்குமே வந்துட முடியாது. இன்னொன்று அந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸை டக்குன்னு நம்ம நினச்ச மாதிரிலாம் அவங்களெல்லாம் பேப்பர் கொடுக்காது, அவங்களெல்லாம் அப்படியே விட்டுரு, ஃப்ரீயாக விட்டுரு அப்படின்னு சொன்னாலாம் விட மாட்டேன். என்ன தான் இருந்தாலும் ஒரு சர்வே போயிட்டுருக்கு ஒரு ஏரியாவில் அப்படின்னா ஒரு குழந்தை வந்து தவிர்க்கப்படுதுன்னா அந்த பெற்றோர்கள் போய் கேட்பாங்க, என்னங்க ஏன் இங்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே போய் கேட்க தான் போகிறாங்க. அதனால் வந்து டார்கெட் பண்ணி அவங்களெல்லாம் வந்து இந்த லிஸ்ட்லேருந்து எராடிகேட் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறதுன்றது ப்ராக்டிக்கலாக படத்தில் வேணால் ஸ்கிரிப்டாக வைக்கலாம். அது நிஜத்தில் நம்ம வந்து அப்படி சாதாரணமாக விட்டுற மாட்டாங்க. நம்ம மக்கள் அதில் ரொம்ப விவரமாக இருப்பாங்க. அவங்களுடைய உரிமை என்னன்றது அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அந்த வார்னிங் அவர் குத்துருக்காருப்பா, அதனால் நீங்கள் கொஞ்சம் அவர் வார்னிங் குத்துருக்காரு அப்படின்றதுனால எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருங்க, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஜென்சி கிட்ஸ், நம்ம ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், நம்ம புது வாக்காளர்கள், நம்ம நண்பா நண்பிகள், அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கான ஃபார்ம், அந்த ஃபார்ம் நம்பர் 6, அதை கரெக்டான டீட்டெயில்ஸோட கரெக்டான உங்கள் டாக்குமெண்ட்ஸை வச்சு அதை சப்மிட் பண்ணுங்கள். ஏன்னா வரப்போகிற தேர்தலில் நீங்கள் தான், அந்த ஜென்சி வாக்காளர்கள் தான் மிக முக்கியமான ஒரு ஃபோர்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு, உங்கள் பேரை அதில் இன்க்ளூட் பண்ணாமல் செய்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ, என்னென்ன தில்லுமுள்ளு வேலைகள் செய்யணுமோ எல்லாமே அவங்க செய்வாங்க. இது நமக்கு எல்லா திசையிலையும்
எல்லா பிரச்சனைகள் கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க. அது டிஃபால்ட்டாக நடந்துட்டு தான் இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஓட்டு போடுற விஷயத்துலேயும் அவங்க என்ன உத்தமராக மாறவா போகிறாங்க? இப்போ நான் சில மீட்டிங்ஸ்லலாம் ரிப்பீட்டடாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன்ல, 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி அப்படின்ட்டு. அது மேடைக்கு மேடை அவங்க அதை ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.